முடிஞ்சளவு. சரி, சோஷியல் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சரி கஷ்டமா வேணாம் அப்படின்ட்டு சிம்பிளான டாபிக்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். இது நமக்கு சானிடைசேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் எவ்வளோ இருக்கு, எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்கோம். 2013 சார். எஸ்டிஜி கோல்ஸ் இல்ல கிளியரா கேட்கல. 2015 எவ்வளோ கோல்ஸ்? 17 கோல்ஸா? கோல்ஸ் 17 கோல்ஸ். ஓகே, 17 கோல்ஸ். ஃபர்ஸ்ட் கோல் என்னது? Poverty, sir. No poverty. ஓகே, நோ பாவர்ட்டி. செகண்ட் கோல்? Zero hunger, sir. Zero hunger. ஃபோர்த் கோல்? Quality education. ஓகே, எய்த் ஒன்? Decent work. எக்கனாமிக் பார்த்துருக்கோமா? 4னா குவாலிட்டியான எஜுகேஷன். குவாலிட்டியான எஜுகேஷன் இருந்தா 8th ஒன்ல உங்களுக்கு எக்கனாமிக் growth இருக்கும். தேர்ட் ஒன் என்னது? நலமான வாழ்வு. ஓகே, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க, நலமான வாழ்க்கை. அப்படின்னா ஆறாவது? Clean water, sir. ஓகே, கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், சுகாதாரமா குடிநீர். 6 வருதா? 6 தான் தண்ணின்னு எடுத்துக்கோங்க. 3 நம்ம ஹெல்த். 5 வந்து Gender equality. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். 10வது வந்து அப்படியே அந்த 5 வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுவோம், பாலின சமத்துவமின்மை, அதாவது சமத்துவமின்மையை குறைக்கணும். 11 நம்ம பார்த்துட்டோம், ஒவ்வொரு கம்யூனிட்டியும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. 12னா ரெஸ்பான்சிபிள் இருக்கும். 13 சுற்றுச்சூழல் செயல்பாடு. Climate. ஓகே, கிளைமேட் ஆக்ஷன் வரும். நம்ம கிளைமேட் ஆக்ஷன்ல எத்தனாவது பிளேஸ் இருக்கும் இந்தியா? பிளேஸ் புரியல, எதுன்னு? கிளைமேட் ஆக்ஷன், சுற்றுச்சூழல் செயல்பாடுல இந்தியா 10 சார். 10. ஓகேவா? 10ஆவதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிளைமேட் ஆக்ஷன். ஏன்னா 2050 70ஸ்குள்ள வந்து என்ன பண்ணுவோம், நெட் ஜீரோ கார்பன் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சிருக்கோம். அப்போ 10ங்கிறதே 10ஆவது. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் இந்தியாவில். ஏன்னா நிறைய கிரீன் கம்பெனி, நம்ம கிரீன் கிளைமேட் கம்பெனிஸ் தொடங்கி இருக்கோம். பசுமை தமிழ்நாடு இயக்கம், மரம் நடுறது, இயற்கை மிஷன்லேருந்து நிறைய தொடங்கி இருக்கோம். அதனால தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் இந்தியா வந்து 10வது பிளேஸ்லயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல யாரும் கிடையாது. இது போன வருஷம் இந்த 25ஓட டேட்டா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 14th என்ன? 14 நீர்வாழ் உயிரினங்கள். நீர்வாழ். முதல்ல தண்ணியா நிலமா? தண்ணி தானோ? ஃபர்ஸ்ட் நீர். நீர். உயிரினம் எதுல உருவாச்சு? தண்ணில இருந்தானோ? தண்ணி. ப்ளூ ஆல்கே தானே, ஏதோ நீல, என்னது நீல பாசியா ஏதோ, அதுதான் ஃபர்ஸ்ட் உருவாயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நிலத்துல உருவாயிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி, அதுக்கப்புறம் நிலம். ஓகே, 14 15. அப்போ 16 அமைதியும் நீதியும். ஓகே, பீஸ். 17 17வது கோல் இருக்கா? Partnership for the goals, sir. கூட்டாண்மை. ஓகே, இதை நம்ம அடையணும், இந்த எல்லா கோல்ஸையும் ரீச் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா செயல்படுறது இதெல்லாம் இருக்கும். 7வது கோல் என்னது? Clean energy, sir. கிளீன் எனர்ஜி. நம்ம அந்த சூரிய ஆற்றல் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்களே, அதெல்லாம் வந்து 7வது கோல். அடுத்து 9வது கோல். 9வது லெட்டர் ஐ. Industry, innovation, infrastructure. ஓகே, 9வது லெட்டர் ஐன்னு வச்சிருந்திருப்போம். இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்னொன்று இருந்தது
Infrastructure. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐங்கிற லெட்டர் 9th லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளோதான் எஸ்டிஜி கோல்ஸ். அதில் நமக்கு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நம்ம சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு, சானிடைசேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் எத்தனாவது கோல் வச்சிருக்கோம்? 3 மூணா? 4 மூணாயிரம். 6 sir. 6 sir. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, மூணாவதா ஆறாவதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ அதில் நம்ம இந்தியா தெரியும். இதில் டயரியால நம்ம தான் வந்து அதிகமான இந்த ஓப்பன் டிஃபெகேஷன் அதில் வந்து நம்ம தான் டாப்ல இருக்கோம். ஏன் டயரியால நிறைய குழந்தைங்க இறக்குதுல நம்ம டாப்னு சொல்றாங்க? என்ன ரீசன்? டயரியாக்கும் குழந்தைங்க இறக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்? சுத்தமான ஏதாவது தண்ணி தொடர்பு? வாட்டர் இல்லாததுனால. இல்லாததுனாலயா சார்? ஓகே, க்ளீன் வாட்டர் இல்லாதனால. ஓகே, ஆனா அதனால ஏன் இறக்கணும்? பிலோ 5 தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். பாப்புலேஷன் நம்ம தான் டாப், அவங்க தான் அதிகமா இறக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. சரி, அதனால ஏன் இறக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும். யூனிசெஃப் இருக்கு. யூனிசெஃப் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. அது போக என்ஜிஓஸ் நிறைய இருக்கும், டபிள்யூஹெச்ஓஸ் இருக்கும். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்தியா தான் டாப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 1980s இருந்தே சானிடைசேஷனுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெருசா ஒன்றும் இருந்திருக்காது. 1970s அப்புறம் தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஹெல்த் கண்ட்ரோல், ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம். அப்போ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிலேட் பண்ணிட்டு வரோம். இது எப்ப வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னா, அதாவது மக்கள் இயக்கம். நம்ம எப்படி காந்தியோடைய முதல் மக்கள் இயக்கம் என்னவா இருந்துச்சு? மிகப்பெரிய மக்கள் இயக்கமா படிச்சிருப்பீங்களே, நான் கோஆபரேஷன். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை ஃபாலோ பண்ணது யார் தமிழ்நாட்டுல? சீனிவாஸ் ஐயங்கார். ஓகே, இல்ல ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா நீதி கட்சி. நீதி கட்சி சார். ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து ஒத்துழையாமைன்னு சொன்னாங்க. சீனிவாச ஐயங்கார் தான் அதுல ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்திருப்பாரு, ஒத்துழைப்பு கொடுத்து இருந்திருக்க மாட்டார். ஓகே, அப்ப அதே கான்செப்ட் தான் இது வந்து, அதுதான் மிகப்பெரிய மக்கள் இயக்கமா இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த்துக்கு மக்கள் இயக்கமா, அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையா? நம்ம 1950 எப்ப முதல் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொண்டு வந்த ஆண்டு திட்டம்? சார் ஒரே நிமிஷம். ஓகே, அந்த இது லிங்க் எக்ஸ்பைர்டுன்னு வருதுன்னு சொல்றாங்க. லிங்க் எக்ஸ்பிளைன் தான். ஆமா, இந்த கிளாஸ் லிங்க் குரூப்ல போட்டு விட்டுருந்தீங்களா? இப்பதான் நானும் ஜாயின் பண்ணனே, வருதே. இப்பதான் ஜாயின். இப்பதான் ஜாயின் சரியா? பண்ணேன். ஓகே ஓகே, சரி கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, மக்கள் தொகை இந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டம் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1995. 1995. 1952. 52. First country to implement family planning. இந்தியா. இந்தியா தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. வேற கண்ட்ரிக்கு அதோடைய நீட் கிடையாது. ஓகேவா? நம்ம தான் டாப்ல இருக்கோம் பாப்புலேஷன்ல, அதனால நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம கண்ட்ரி தான் கிடையாது. ஓகேவா? அதனால நம்ம போட்டலாம், இதுலலாம் டாப்ல இருப்போம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா நம்ம 1952லயே கொண்டு வந்துட்டோம் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது சொல்லிட்டு. ஆனா அது பத்தின விழிப்புணர்வு பெருசா இருந்திருக்காது. அப்ப இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணனாலும் அதனுடைய அவேர்னஸ் கிடையாது. அப்ப எப்ப மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமா மாறுச்சு அப்படின்னா 2014ல. ஏன் 2014? என்ன நடந்துச்சு? ஸ்வச் பாரத் தான். ஸ்வச் பாரத், எஸ்பிஎம்னு சொல்லுவாங்களா,
ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா திட்டம்னு சொல்லிட்டு 2014 கொண்டு வந்தோம். நம்ம புது கவர்மெண்ட் அப்பதான் வந்திருக்கும். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் தூய்மை இந்தியா திட்டம் உருவாச்சு. அந்த நிர்ணயிச்சாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? என்னங்க சார்? தூய்மை இந்தியா திட்டத்துடைய இலக்கு எந்த வருஷம், என்ன டேட் சொன்னாங்க? 2019. 2019 அக்டோபர் 2. ஏன் அந்த வருஷத்தை அறிவிக்கணும்? எல்லாத்த மாதிரி 5 வருஷம் அப்படின்னு சொன்னாங்களா? காந்தி பர்த்டே 150. ஓகே, காந்தியோடைய 150th பர்த்டே. 1869 பிறந்திருப்பாங்களா? 1869 அப்பதான் வந்து காந்தி பிறப்பு. அப்ப அதுல இருந்து 150 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது 2019ஓட. அப்ப அந்த காந்தியோடைய ஒரு கனவு, ஒரு ட்ரீமா இருக்கணும், என்னது? தூய்மை இந்தியா. அப்ப அதை 150வது பிறந்த நாள்லயாவது நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 அக்டோபர் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல என்னது ஃபர்ஸ்ட் இதுக்கு சானிடைசேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சார்பா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டரா இருக்கிறது நம்ம ஓப்பன் டிஃபெகேஷன், திறந்த வழி மலம் கழித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அசுத்தமான குடிநீர். அப்ப இது ரெண்டும் இருக்கணும். அதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கணும். அதே 2014 அசுத்தமான குடிநீர் அதை ஓரளவு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இனிஷியேட் பண்றதுக்காக ஸ்கீம் ஒன்று தொடங்கினாங்க 2014. அது ஏதாவது ஸ்கீம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? 2014 அசுத்தமான குடிநீர். அதுக்காக அதோட இனிஷியேட்டிவா நமாமி கங்கா. ஓகேங்களா? கங்கையை வந்து தூய்மைப்படுத்துற திட்டம் ஃபர்ஸ்ட் அசுத்தமான நதியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்ப அறிவிச்சாங்க? இருக்கிறதுலே வந்து தூய்மை இல்லாத நதியா வந்து கங்கையை அறிவிச்சிருப்பாங்க. 2007. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஒன்னு தேசியம், ஒரு நேஷனல் சிம்பிளா வந்து அறிவிக்கிறாங்க, நேஷனல் ஏதோ ஒரு திங் அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஏன் அறிவிக்கிறாங்கன்னு யோசிக்கணும். சும்மா அறிவிக்க மாட்டாங்க. புலியோடைய கவுண்ட் வந்து குறைஞ்சது, அதனால புலி திட்டம், டைகர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1973. 1973 டேட் ஏதாவது இருக்கா? April 1. ஏன் டேட் சொல்றோம்னா அதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருக்க டேட்டா. மக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வனவிலங்கு சட்டம், புலி, டைகர் ப்ராஜெக்ட் இதெல்லாம். சரி, அப்ப அதை ஏன் அறிவிச்சாங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க, கேக்குது. அப்ப ஓகே, அதோடைய கவுண்ட் வந்து குறைஞ்சது, அதனால அதை பாதுகாக்கணும், அதனால அதை தேசிய விலங்கா அறிவிக்கிறாங்க. அதே கான்செப்ட் தான். ஒண்ணு சும்மா அறிவிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், அதனுடைய சொல்யூஷன் தான் வந்து நமக்கு நேஷனல் சிம்பிள், ஏதோ ஒன்று அறிவிக்கிறது. இப்ப 2007 அது தூய்மையற்ற நதியா அறிவிக்கிறாங்கன்னா 2008 அது என்னன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க, நேஷனல் ரிவரா அறிவிச்சிருவாங்க. நம்ம இவருடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கோடைய பீரியட்ல தேசிய நதியா கங்கையை அறிவிச்சிருந்திருப்பாங்க. 2014 நமாமி கங்கா ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்பதான் சொன்னோம், ஓப்பன் டிஃபெகேஷன் ஒரு ப்ராப்ளமா கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அசுத்தமான குடிநீர் ஒரு ப்ராப்ளம். அப்ப ரெண்டு ஸ்கீம் வந்து தனியா தொடங்கியாச்சு. இதை 2019 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எது? சானிடைசேஷன், பப்ளிக் ஹெல்த் அச்சீவ் பண்ணணும். அதனால எஸ்பிஎம் உடைய டார்கெட் வந்து 2019 அக்டோபர் 2 இலக்கு வச்சாங்க. இப்ப அசுத்தமான குடிநீருங்கிறது ஓரளவு தூய்மைப்படுத்திடணும் இந்த 5 வருஷத்துக்குள்ள. ஓகே, 5 வருஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் தூய்மைப்படுத்தியாச்சு. அதை என்ன பண்ணணும்? எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம், எல்லாத்துக்குமே குடிநீர் கிடைக்கணும்னு சொல்லி தொடங்கின திட்டம் எது? ஜல்ஜீவன் மிஷன். ஓகே, 2019. எவ்வளவு ஒரு பர்சனுக்கு எவ்வளவு மினிமம்? 55 லிட்டர். 55 வந்து ஒரு பர்சனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத டார்கெட்.
அப்போ ஒரு ஸ்கீம் தொடங்குறாங்க அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்ட் எதுக்காக தொடங்குறாங்க, ஏன் தொடங்குறாங்க, என்ன ரீசன், என்ன நீடு, அதோடைய தேவை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மக்கப் பண்ண தேவையில்லை. அவ்வளவுதான். எனக்கு இந்த எந்த வருஷமும் தெரியாது, இதோடைய டார்கெட் மட்டும்தான். 14ல எஸ்பிஎம் மட்டும்தான் தெரியும். அதை ரிலேட் பண்ணனா நமாமி கங்கா எடுப்பேன். அதோடைய டார்கெட் 2019. அது கூட ரிலேட் ஆன ஸ்கீம் ஜல் ஜீவன். ஓகே, அப்ப இந்த மாதிரி ரிலேட் பண்ணிட்டு போனோம்னா நிறைய அப்படியே இதனுடைய அப்படியே கண்டினியூஷன் ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். எப்பவுமே படிக்கிறதுனா ரிலேட் பண்ணி படிங்க, மக்கப் பண்ண வேணாம். ஓகே, அப்ப இதெல்லாம் தான் அதனுடைய இலக்கு. சரி, இதுல என்ன பண்ணாங்க, ஸ்வச் பாரத் மிஷன்ல 10 கோடி முதல் பிரச்சனையா வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் சொன்னாங்க. அப்ப தனிநபர் கழிப்பறை கட்டி கொடுக்கணும்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, மானியம் சப்சிடி கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் தான் அது ஒரு யோசிக்கிறோம்னா அப்படியே பேக்ரவுண்ட் என்ன இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தனிநபர் கழிப்பறை மட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னாலும் கிடையாது, அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து தண்ணியும் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ இது ரிலேட் ஒவ்வொன்றும் ரிலேட் பண்ணிட்டே போங்க. ஓகே, அதே தான் அந்த டார்கெட் டேட்டா கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎம்னு 2 ஸ்கீம் இருக்கும், அதெல்லாம் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா சாக்ஷர் பாரத் மிஷன் சொல்லுவாங்க. இந்த வயது வந்து ஒரு கல்வி 2009ல சாக்ஷர் பாரத் மிஷன், அதையும் எஸ்பிஎம் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று ஸ்வச் பாரத் மிஷன். இன்னொன்று படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கீமை வந்து அப்படியே மக்கப் பண்ணாதீங்க, அதோடைய நேம்க்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா எடுக்கலாம். அப்ப ஸ்வச் பாரத் மிஷன் 2014, சாக்ஷர் பாரத் மிஷன் வந்து 2009. அது ரெண்டும். ஓகே, இது எதுக்காக தொடங்கினாங்க, எஸ்டிஜி கோல் பார்த்துட்டோம். 6 தான் நமக்கு தூய்மையான குடிநீர் அதெல்லாம் சொல்றது, சானிடைசேஷன், தூய்மையான இந்த குடிநீர்லாம் சொன்னது 6th கோல். அப்ப அதை ரீச் பண்ணணும். எந்த வருஷத்துக்குள்ள, 2030க்குள்ள ரீச் பண்ணணும். ரீச் பண்ணிட்டோமா அவங்க சொன்னதை? யாருக்கு தெரியுங்கிறீங்களா? 2019லயே அதை ரீச் பண்ணிட்டோம், டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. அப்போ 11 இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை வந்து அட்டைன் பண்ணிட்டோம் அவங்க சொன்ன டார்கெட்டை. ஓகே, அடுத்து உலக சுகாதார தினம், வேர்ல்டு ஹெல்த் டே. எந்த நாள்? ஏப்ரல் 7 நாளும் வந்து சுத்தமா இருக்கணுமா? 7-4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ங்கிறது 7 days, அதான் டேட் வந்து 7. 4ங்கிறது ஏப்ரல். அப்ப 7 நாளும் சுத்தமா இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டேட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியணும். எப்ப இருந்து இந்த டேட் ஏப்ரல் 7 சொன்னாங்கன்னா 1950ஸ்ல இருந்து WHO வந்து அப்பதான் தொடங்கினாங்க. இந்த டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1945 8 WHO தொடங்கினது. 48 5 இல்லையா? 48ல தொடங்கி இருப்பாங்க, ஏப்ரல் 7. அதனால அந்த டேட்டை தான் நம்ம வேர்ல்டு ஹெல்த் டே வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் தோட்டா ஆக்ட்னு ஒன்று இருக்கு, படிச்சிருக்கீங்களா? என்னது? 2014 சிகிச்சை திட்டமா? ஆமா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஓகே, 2002 ஒருத்தர் சொல்றாங்க, 14 ஒருத்தர் சொல்றாங்க, 1994. 1994. தோட்டா அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தோட்டா. அதோடைய அப்ரிவேஷன், அந்த அக்ரானிம் அப்ரிவேஷன்லாம் சொல்லுவாங்களா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் தோட்டா, டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்ப ஏதோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, எது? ஹியூமன் ஆர்கன், அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, அண்ட் டிஷ்யூ, திசுக்களையும் சேர்த்து நம்ம வந்து மாற்றி அறுவை சிகிச்சை பண்றது. அப்ப மனித உறுப்பு மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994. இறந்தாலும் என்னது, 4 பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதனால அந்த 4 அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த 4 ரிலேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அதே தோட்டா நம்ம தமிழ்நாட்டுல அத்தாரிட்டியும் ஒன்று தொடங்கினாங்க, உறுப்பு மாற்று ஆணையம்னு சொல்லிட்டு, டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அப்ப சொன்னாங்களே, ஒருத்தர் இறந்தாலுமே 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 1-4 அப்படிங்கறது எடுத்துக்கோங்க. 2014. அப்ப 1994ல அதுக்கான ஆக்ட் போட்டாங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட்.
2014 அதுக்கான அத்தாரிட்டி தமிழ்நாட்டுல தொடங்குனாங்க. 2014. ஓகே. உறுப்பு மாற்று தினமா நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கோம்? September 23. செப்டம்பர் 23. ஏன் இந்த டேட்டு? இந்திரன் பர்த்டே. ஓகே. எப்ப இருந்து? 2012 சார். 12ங்களா 8ங்களா? ஓகே, அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. நமக்கு தமிழ் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு 2014. தோட்டா ஆக்ட் எப்ப? 1994. ஓகே, அதோட அப்படியே ரிலேட் பண்ணுங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா ஒரு திட்டம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒருத்தரை வந்து மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அவங்க இறந்து ஆர்கன்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டொனேட் பண்ண பர்சனுக்கு இறப்புக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் வந்து 21 குண்டுகள் நம்ம அரசுக்காக நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்களுக்குலாம் அந்த 21 குண்டுகள் கொடுத்து மரியாதை பண்ணுவாங்களா? அப்ப அதே மாதிரி 21 குண்டுகள் முழங்க நாங்க வந்து அவங்களுடைய உடலை அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமா. அப்ப நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் பண்றதுக்காக இது. ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டொனேட் பண்றதுல டாப்ல இருக்கும். 5 வருஷத்துக்கிட்ட நம்ம தான் டாப்ல இருக்கோம். அதுல இருக்கும் நிறைய. நம்ம ஏன் டாப்ல இருக்கணும்னாலும் நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் டொனேட் பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், நிறைய ரீசன்ஸ், பின்னாடி ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அவங்களா டொனேட் பண்றது ஒண்ணு, அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன். இப்போ கிட்னி டொனேட் பண்றதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி, யாருக்காவது ஒருத்தர் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல பெரிய ஒரு மார்க்கெட் வந்து இயங்கும். அதனாலையும் டாப்ல இருக்கும். இப்ப கவர்மெண்டோடைய மரியாதையோட அவங்களோட உடல் அடக்கம் பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 21 குண்டுகளா அதுதான் தோட்டா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த தோட்டா எடுத்தா இந்த ஆக்டும் எடுக்கணும், அத்தாரிட்டியும் எடுக்கணும். 1994 தோட்டானே 21 புல்லட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 குண்டுகள். அதுக்கப்புறம் 1994, 2014. ஓகேவா? எஸ்டிஜி கோல் எப்ப கொண்டு வந்தோம் நம்ம? 2015 சார். 15. 15ல கொண்டு வந்து 15 இயர்ஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கோம். இந்த கேப்புக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அடிக்கடி என்ன எடுப்பாங்கன்னா, நம்ம சென்சஸ் மாதிரியே வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு எடுப்பாங்க. NFHS. ரீசெண்டா கடைசியா எப்ப எடுத்தாங்க? படிச்சிருக்கீங்களோ? 2019 to 21. 19 எப்ப? 19 to 21. ஓகே. PDF ஸ்க்ரோல் ஆகலையா? இல்ல. scroll ஆகல சார். பேஜ் ஸ்க்ரோல் ஆகல சார். சொல்றாங்க. ஸ்கிரீன் விசிபிள் ஆகலையா? ஸ்க்ரோல் ஆகுது. வாங்க நெக்ஸ்ட் பேஜ். ஓகே.
இதுல நம்ம என்எஃப்ஹெச்எஸ் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது எப்படின்னா 1992 எடுத்தாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் இருக்கணுமா, இல்ல உமன்ஸ் கமிஷன் எப்பங்க, நேஷனல் உமன் கமிஷன் 1993 சார். 3ங்களா 2வா? தமிழ்நாடு 93. இந்தியாவோடது நேஷனல் வந்து 1992 சார். நேஷனல் 1992. சரி, தமிழ்நாடு அவங்க வந்து தான் 1993. ஓகே. இந்தியாவோடதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க 1992. அந்த 1992வையும் சரி 2 எடுத்துக்கோங்க. அவங்க தானே ஒரு ஃபேமிலி வந்து உருவாக்குறாங்க, அப்படியே அது ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்மளுடைய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து 1992, 1993. நீங்க நேஷனல் எடுத்தாலும் சரி, ஸ்டேட்டோடைய உமன் கமிஷன் எடுத்தாலும் சரி 2 வருஷம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எவ்வளவு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் 5 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா எடுத்தது 2019 இருந்து 21 வரைக்கும். ஓகே, அப்ப கடைசி டேட்டா தான் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் அஃபிஷியல் டேட்டானா இதுதான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை அஃபிஷியல் டேட்டாவோ பெருசா எதுவும் ரிலீஸ் ஆகலாம். நம்ம இதை தான் படிச்சாகணும். இப்போதைக்கு இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் டேட்டாவுக்கு வந்து படிச்சாகணும். ஓகே, இப்போதைக்கு இதுவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படி சென்சஸ்ல ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க. இப்ப சென்சஸ் எப்ப தொடங்குறாங்க? சுதந்திரம் 1873. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையோ? 1875. 27. எத்தனாவது சென்சஸ்? 16 சார். 16. ஃபர்ஸ்ட் சென்சஸோடைய சென்சஸ் கமிஷனர் யாரு? இப்ப இருக்கிற கமிஷனரே படிக்கல. 16வது ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. சரி, இப்ப கமிஷனர் குமார் யாதவ். யாரு? மிருதுஞ்சய் குமார். பிருதஞ்சய் குமார். 2021 அப்பாயிண்ட் பண்ணது. 16th சென்சஸ் உடைய பாப்புலேஷன் சென்சஸ் உடைய கமிஷனர். இவர் தான் மக்கள் தொகை பதிவு இதெல்லாமே ஜெனரல். அவர் தான் சென்சஸுக்கும் கமிஷனரா இருப்பாங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர். அப்ப முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். லோடன் 1881 ஒரு சென்சஸ் கமிஷன் போட்டாங்களா? நமக்கு சென்சஸ் எப்போ எடுக்க ஆரம்பிச்சோம்? 1873. 72 சார். 72. லார்ட் யாரு? மார்லி. சாரி, மார்லியா? இல்ல மேயோ பிரபு. லார்ட் மேயோ. ஓகேவா? அவரே மாயமாயிடுவாரா, காணாம இறந்து போயிடுவார். 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் லார்ட் மேயோ. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சென்சஸ் வந்து லார்ட் ரிப்பன் இருப்பாங்க. அதுதான் நமக்கு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம 10 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோம். 1881 இருந்து 10 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுதான் அப்ப ஃபர்ஸ்ட் அந்த சென்சஸ் நமக்கு 1881 தான் முறையா ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு தான் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு. அப்ப 1881 ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் உடைய கமிஷனர் வந்து லோடன். ஓகேவா? அப்ப பீப்புளோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அது எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னு தெரியணும். அப்ப ஃப்ளோடன் தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ். இப்ப சென்சஸ் வந்து அட் ப்ரெசென்ட்ல 2021 இருந்து மிருதஞ்சய் குமார். இதுக்கு முன்னாடி ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, 15th சென்சஸ் 2011 to 21 சென்சஸ். அப்ப அந்த சென்சஸோடைய கமிஷனர் யாருன்னா சந்திரமௌலி. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கவங்க யாரு, ஃபர்ஸ்ட் யாரு, இதுக்கு முன்னாடி யாரு படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க.
ஓகே, அப்ப நமக்கு இதுல நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் புக்ல படிச்சிருந்திருப்போம். ரீப்ரொடக்டிவ் RCH அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் இதெல்லாமே. அதெல்லாம் தான் மறுபடியும் இங்கேயும் படிக்க போறோம். IMR குழந்தை இறப்பு, அதுக்கப்புறம் அனிமிக்கா இருக்கிறது, அந்த குழந்தையோடைய தாய் அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கு, IMR MMR இது எல்லாமே தான். அடுத்து TFRனா மொத்த கருவுறுதல் விகிதம். Total fertility rate. ரேட் வந்து என்ன ஏஜுக்குள்ள சொல்றாங்க? யாராவது சொன்னீங்களா? 15 to 49. ஓகே. ஒரு பெண் அவங்களுடைய வாழ்நாள் 15ல இருந்து 49 வயசுக்குள்ள அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த கருவுறுதல் விகிதம் 15ல இருந்து 49 வயசுக்குள்ள எடுக்கிறாங்க. எவ்வளவு இருக்கணும்? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2. 1.7. எவ்வளவு இருக்குன்னு கேட்கல, எவ்வளவு இருக்கணும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு இருக்கணும் ஆக்சுவலா? 2.1. 2.1 இருக்கணும். 2.1ன்னு எப்ப ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஓகே, அது ஒரு வருஷத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபெமிலியரான ஒரு டேட்டா தான் அது. ஓகே, 2.1 தான் இருக்கணும். அப்பதான் ஆவரேஜா வந்து பாப்புலேஷன் வந்து ஓரளவு கிராஜுவலா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, குறையவும் கூடாது. சைனா ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, 1 சைல்ட் பாலிசி 2 சைல்ட் பாலிசி அப்படின்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பான். அவனுடைய பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்திருப்பான். அப்ப 1 சைல்ட் பாலிசி 2 சைல்ட் பாலிசி எல்லாம் கொண்டு வந்ததுனால அவனுடைய எக்கனாமிக் வந்து க்ரோத் வந்து இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாமே டிபெண்டன்ட் பர்சனா ஆயிடுவாங்க. வயசானவங்க அதிகமா இருக்கிறது எங்கதான்? நம்ம கேரளா, தமிழ்நாட்டு, இந்த சவுத் சைடு தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப ஏன் அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். 1.8-9 கிட்ட நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா எவ்வளவு இருக்கணும்னா 2.1 இருக்கணும். 2 கூட இருக்கக்கூடாது, 2 கம்மி தான். 2.1ங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னா தான் பாப்புலேஷன் க்ரோத் ஓரளவு இருக்கும். நம்ம எக்கனாமிக் க்ரோத்தும் ஈக்குவலா கொண்டு போக முடியும். அப்ப 2.1 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 2.1. ஓகேவா? அப்ப பாலின விகிதம் நம்ம செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 1000க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல பாலின விகிதம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா அந்த 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அதனுடைய கணக்கு. அப்ப 1000க்கு முதல் முறையா நம்ம NFHS 5th NFHSல ஃபர்ஸ்ட் டைம் 1000 above 1000 இருக்கு. 1020 இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு நம்ம சென்சஸ்ல? 995. எவ்வளவு? 995. 900 சார் 996. 996. ஓகே, 4 தான் கம்மியா. 994 இருக்கும். ஓகே, அந்த ஸ்கூல் புக் டேட்டாவே நம்ம யாருமே படிக்கலையோ, மறந்துடுச்சோ. பாலின விகிதம் 996 இருக்கும் தமிழ்நாடுக்கு. அது இந்தியாவுக்கு 877. ஹரியானா தான் லீஸ்ட். இந்தியாவோடைய செக்ஸ் ரேஷியோ 43. 60 கம்மி சார். பல டேட்டா இருக்கு. 940-ஆ? எஸ் சார், 60 கம்மி. 4 கம்மி. ஓகேவா? 940 996. பரவாயில்லையா, ஞாபகம் இருக்கு. கம்மியானது ஹரியானா. அதனாலதான் ஹரியானால எல்லா பெண்கள் ரிலேட்டடான ஸ்கீம்ஸா தொடங்குவாங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ. அதுக்கப்புறம் இப்ப LIC பாலிசி ஏஜென்ட்ஸா வந்து உமன்ஸை மாத்துற திட்டம், அதுவும் இங்க ஹரியானா தான். உமன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாமே ஹரியானா பானிபட்ல தான் தொடங்குவாங்க. ஏன்னா அங்கதான் செக்ஸ் ரேஷியோ கம்மி.
877 ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது. அதிகமா இருக்கிறது 1000க்கு மேல 1084 கேரளா. கேரளா எஸ் சார். கேரளால தான் பொண்ணுங்க அதிகம். அப்ப இங்க தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா 996. 996 நீலகிரி அதிகமா நீலகிரி இருக்கிறது. நீலகிரி நீலகிரி. 1031. ஓகே, அப்படியே கேரளாவுடைய பார்டர், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. குறைவு தர்மபுரி. தர்மபுரி. அதனாலதான் எஜுகேஷன் கம்மியா இருக்கு. Okay. இப்ப சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப சென்சஸ் எடுத்துட்டாங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதுவே சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா 6 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள் 1000 ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. அப்ப இந்தியால சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஆவரேஜ் 918. 918 அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. 919 அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. ஆனா ஸ்கீம் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவெல்லாம் 918 பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. 18 ஆர் 19 ரெண்டு டேட்டாவுமே கொடுக்குறாங்க. அதிகமா சைல்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. அருணாச்சல் பிரதேஷ். இல்லையா? பெண்கள் அதிகமா இருக்கிறது வந்து அருணாச்சல் பிரதேஷ். குறைவா இருக்கிறது ஹரியானா. பெண்கள் தான் வந்து கேரளா, பெண் குழந்தைகள் வந்து அருணாச்சல் பிரதேஷ். பெண்கள் வேற, பெண் குழந்தைகள் வேற. அதுவே தமிழ்நாட்டுல நமக்கு எவ்வளவு இருக்காங்க சைல்டு செக்ஸ் ரேஷியோ? 943. 943. ஓகே. குறைவா இருக்கிறது அரியலூர் தான். கடலூர், District அரியலூர் அரியலூர். சொல்லுவாங்க. அரியலூர். ஓகே. இது நம்ம அதிகமா இருக்கிறது அதே நீலகிரி தான். நீலகிரி. ஓகே. பர்த் ரேட் எவ்வளவு இருக்கு இந்தியாவோடது? 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளவு குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு. பர்த் 21.8%. பர்த் ரேட் 2.7. 2.7. 1.7. 21 இருக்குல்ல, 21. டெத் ரேட் 21.8. 7.11. நம்ம அப்படியே ஏழோடைய மல்டிபிள்ஸா இருக்கும். 21.7 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 721. அதே தான் தமிழ்நாட்டுக்கும் டெத் ரேட் அதே 7 தான். ஆனா பர்த் ரேட் வந்து அப்படியே அதோட 7 மடங்கு 14க்கு பதிலாக 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இதுதான் நமக்கு ஓரளவு இந்த டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த என்எஃப்ஹெச்எஸும் ஓரளவு இருக்கும். இது அந்த 2007-11 சென்சஸ் ஞாபகம் வச்சிருந்தோம்னா ஓரளவு அந்த ஹெல்த், சானிடைசேஷன், பாப்புலேஷன் இந்த டேட்டாலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 940 இருந்தது, 1020 ரீச் பண்ணியிருக்கோம். முறையா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுவே நம்ம 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுடைய நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா 35.5. இதுவும் 7 மல்டிபிள்ஸா இருக்கா? 35.5. இடை குறைவுனா 31. அப்போ ஹைட்டு தான் அதிகமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்டு 35. அதுவே வெயிட் 32 தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்த சோகை அனிமிக் சிக்கிள் செல் அனிமியா எப்ப டார்கெட் வச்சிருக்கோம் இலக்கு குறைக்கணும்னு சொல்லிட்டு 2047. 47 ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த வச்சிருக்கோம்? பாரத். ஓகே, விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு இடைப்பட்ட காலம் என்னது? 2047 வரைக்கும் இருக்கிற பீரியட். $2047 வரைக்கும் இருக்க பீரியட். 25 இயர்ஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கோம்.
அதை அடையணும் அப்படின்னா. அப்ப அந்த இடைப்பட்ட 25 வருஷம் காலம் என்னது? அம்ரித் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்த காலம். ஓகேவா? இந்த அமிர்த காலத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? விக்ஷித் பாரத்தை அடையணும் அப்படின்னு இந்த 25 வருஷம், கடைசி 25 வருஷம் இலக்கு வச்சிருக்கோம். 2020 சொன்னாங்க, இப்போ 2047. ஏன் 2047 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இது சுதந்திரம் அடைஞ்சு சுதந்திரம் அடைஞ்சு 1000 years. 1000 years ஆயிடுச்சு. அப்படியா? 3000 வந்துட்டோமா? 100 years 100 years. செஞ்சுரி 100 இல்லை. years. ஓகே, பரவாயில்லையே. கேள்வி கேட்டாலே நிறைய மிஸ்டேக் வருது. நிறைய மிஸ்டேக் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். இன்னொன்னு, கொஸ்டின் வந்து காம்படிஷன் வச்சுக்குவோம். ஃபுல் மார்க் வாங்கி பார்த்துங்க பார்ப்போம் கொஸ்டின் பேப்பர்ல. சேலஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேவா? எழுதி முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. டிஎஃப்ஆர் வந்து எவ்வளோ இருக்காங்க இப்போதைக்கு என்எஃப்ஹெச்எஸ்ல? 2 2. ஓகேவா? எவ்வளோ இருக்கணும்? 2.1 2.1 2.1 இருக்கணும். ஆனா 2 தான் இருக்கும். கம்மியா அதிகமா? இல்ல கரெக்டா இருக்கணும்? குறைஞ்சிருக்கு. கம்மி. குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு sir, கம்மியா இருக்கு. 0.1 தானே அப்படின்னு பார்க்க கூடாது. அந்த 0.1 வந்து 140 பிளஸ் க்ரோர்ஸோட நம்ம பார்க்கும்போது அந்த 0.1ங்கிறது பெரிய டேட்டா, பெரிய இம்பாக்ட் பண்ணும். ஓகே, அந்த சானிடைசேஷன் தான் பார்த்துட்டு இருந்தோமா? இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட். இந்த சானிடைசேஷன் இல்லாததுக்கான ரீசன்னா நம்ம நிறைய போகலாம். நம்மகிட்ட லிட்ரேசி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் தமிழ்நாடுக்கு 1.5ங்களா இல்ல 1.4. 1. எவ்வளோ இருக்கு? இன்னொருத்தர் ஏதோ சொன்னாங்களே, 4. 1.4. அது இன்னும் கம்மியா இருக்குல்ல சார் தமிழ்நாட்டுல? ஆமாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலான டேட்டாலாம் இது வரைக்கும் கவர்மெண்ட் சார்பாக எது ரிலீஸ் பண்ணலைங்க. ஒவ்வொரு நியூஸ் ரிப்போர்ட்ல ஒவ்வொன்று சொல்றாங்க. மினிஸ்டர் 1.4 சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி 1.8 சொன்னாங்க, 9 சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 டேட்டா சொல்லியிருக்காங்க. 1.9 சொல்லி 8 சொன்னாங்க, அடுத்து 1.4ன்னு சொல்லியிருந்தாங்க. 1.4 வச்சுதான் முதியோர் மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கிற மாநிலமா கேரளாவும் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன கேட்டோம்? ஃபண்டு ஃபினான்ஸ் கமிஷன். எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷனு 16. இப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது? 16 16. யாரு சேர்பர்சன்? அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, நம்ம சிஎம் ஒரு 3 டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க? டிமாண்ட் சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட் என்னென்ன வச்சிருக்காங்க? 50% வேணும். ஓகே, 50% வந்து ஷேர் வேணும். ஓகே, இப்போ எவ்வளவு கொடுத்தாங்க? 41%. 41 வந்து கடைசியா கொடுத்தாங்க. 41. அதை வந்து 50% தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது ரெக்வஸ்ட், ஏன் இந்த 50% வேணும்? இதெல்லாமா ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஏன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தானா அது ஏங்கிறது நமக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். பாப்புலேஷன் வந்து ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதனால எங்களுக்கு 50% வேணும். எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, எக்கனாமிக் growth குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, டிசாஸ்டர் அதிகமா இருக்கு, அதனால பேரிடரை எதிர்கொள்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. நிறைய டிசாஸ்டர் வந்து பாதிக்கப்படுது. எங்ககிட்ட வந்து அவ்வளோ டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லை, நாங்க டெவலப் பண்ணணும், அதுக்காகவும் அதிகமான ஷேர் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இந்த 3 ரீசன்னால வச்சிருப்பாங்க. இதவே ரிலேட் பண்ணனீங்கன்னா ஓல்டேஜ் கமிஷன் முறையா தொடங்க மாநிலம் இது ஓல்டேஜ் பீப்புளுக்காக? கேரளா. கேரளா. அப்ப ஏன்னு தெரிஞ்சிருச்சா? அதிகமான முதியோர்களுடைய எண்ணிக்கை இந்தியால கேரளால தான் அதிகமா இருக்காங்க. பிறப்பு இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு. இல்லையா? தமிழ்நாடுலாம் முதியோர்கள் அதிகங்க. மத்திய பிரதேஷ். வேற ஏதாவது பீகார். பிரதேசம் இருக்கா? பீகார் ஆந்திர தானே? பிரதேஷ்.
ஓகே, பீகார் தான் வந்து இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது. அதையும் ஏன்னு யோசிங்க. டிஎஃப்ஆர் எங்க அதிகம்? 3+ எங்க இருக்கு? பீகார் தான் sir. பீகார் பீகார் தான். ஓகேவா? அப்போ ஓல்டேஜ் பீப்புள் அதிகமா இருக்கிறது கேரளா. அதனால ஓல்டேஜ் பீப்புள் கமிஷன் வந்து முதல் முறையா தொடங்கினாங்க. பீகார் தான் டிஎஃப்ஆர் அதிகம். இளைஞர்கள் அதிகமா இருக்கிறதும் பீகார் தான். பெண்கள் கம்மியா இருக்கிறது தமிழ்நாட்டுல தர்மபுரி. அதனால லிட்ரேசி ரேட்ல வந்து குறைவா இருக்கிறது தர்மபுரி. பெண்கள் அதிகமா இருக்கிறது, அந்த பெண்கள் லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்கிறது எங்க? கேரளால தான் பெண்கள் அதிகமா இருக்காங்களா? அப்ப 2011 சென்சஸ்ல லிட்ரேசி ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது? அவங்க தான் சார், கேரளா கேரளா தான். தான். ஏன்னு புரியுதா கான்செப்ட்? அதுக்கப்புறம் அதனுடைய இம்பாக்ட் எங்கேயும் இருக்கும்? லக்ஷதீப்லயும் இருக்கும், கன்னியாகுமரியிலயும் இருக்கும். அதனால அவங்க ஹெச்டிஐலயும் கன்னியாகுமரி டாப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் லிட்ரேசிலையும் டாப்ல இருக்காங்க. இது எல்லாமே 2011. ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து யோசிச்சீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இப்போ லிட்ரேசி ரேட் இது ரீசன், பாப்புலேஷன் அதிகம். நம்ம ரீசன்லாம் பெருசா தேவையில்லை. என்னென்ன ஸ்டாட்டிக் டேட்டா சோஷியல் இஷ்யூஸ் படிச்சோம்னா நம்ம ரீசனோட படிச்சோம்னா மெயின்ஸுக்கு தான் அது யூஸ் ஆகும். ரிட்டர்ன் மெயின்ஸுக்கு ஸ்டாட்டிக் டேட்டா மட்டும் படிச்சுட்டு போங்க. இல்லாட்டி நமக்கு நிறைய வளவலன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சோஷியல் இஷ்யூஸோட எதுவும் சேர்ந்துருக்கு, எக்கனாமிக்ஸும் சேர்ந்து இருக்கும். டேட்டா வந்து கம்மியாக படிக்கணும், ஆனால் அதிகமாக மார்க் வாங்கணும். ஓகே, அடுத்து அதில் நமக்கு 2 கான்செப்ட் பிரிச்சிருந்துருப்பாங்களா? சானிடைசேஷனே நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். ரூரல் சானிடைசேஷன் ஒன்று, அர்பன் சானிடைசேஷன். அப்போ ரூரலில் தனியாக சுகாதாரம் இருக்கணும், நகர்ப்புற தனியாக சுகாதாரம். ரெண்டுத்துக்கு வேற வேற தானே. ஏன்னா ரூரலில் ஒரு மாதிரி சுகாதார திட்டங்கள் கொண்டு வரணும், அர்பனில் ஒரு மாதிரியான திட்டங்கள் இருக்கணும். இன்னொன்று அவங்களுடைய சுகாதாரமும் மாறுபடும் ரூரலுக்கும் அர்பனுக்கும். அதனால தனித்தனியான திட்டங்கள் நம்ம தொடங்கியிருக்கோம். அதுல ஒரு சிலது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? மத்திய கிராமப்புற சுகாதார திட்டம் எந்த வருஷம்? சென்ட்ரல் ரூரல் ஹெல்த் சானிடைசேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, சிஆர்எஸ்பி. இந்த வருஷம் 1986. சுற்றுச்சூழல் சட்டம் எப்பங்க? 1986 86 தான் சார். ஓகே, ஏன் புரியுதா? புரியல சார். ஓ இதுக்கா சுற்றுச்சூழல் சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க? என்ன ரீசன்? என்விரான்மெண்ட் ஆக்ட். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான். சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கா? மான்ட்ரல் புரோட்டோகாலா சார், அதனாலங்களா? அதுவும் ஒரு ரீசன் தான். அந்த வேற போபால் இந்தியாவுக்குள்ளேயே ட்ராஜடியா? ஆமா. எப்ப நடந்துச்சு போபால் ட்ராஜடி? 1984. 84 டிசம்பர் 213. 213. ஓகே, 213. 2 நைட்ல ஸ்டார்ட் ஆகி 3 ரெண்டுமே டேட் இருக்கும். அது ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி தான். என்ன கேஸ் அது? மெத்தில் ஐசோசைனைட். 1984 நடந்திருக்கு போபால், நம்ம மத்திய பிரதேஷோடைய கேபிட்டல். அப்ப அங்கதான் அது நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி அப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதுக்காகவும் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படின்னா என்னது? அது டேட் என்னங்க சார்? டிசம்பர் 213. 2 and 3 ரெண்டுமே நைட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே சார். ஓகே, அடுத்து இதுதான். அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், அப்ப சுகாதாரமும் தேவையா? என்விரான்மெண்ட் ஆக்டும் அப்பதான், சானிடைசேஷன் ப்ரோக்ராமும் அப்பதான். அப்ப சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் ஒன்னாதான் தொடங்கினாங்க 1986ல. மத்திய கிராமப்புற சுகாதார திட்டம் 1986. இதுதான் நம்ம சுகாதாரத்துக்காக கொண்டு வந்த முதல் திட்டம்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் சார்பா, கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ். ஓகே, அதுல இருந்து என்னது எல்லாமே அப்படியே ஒரு 13 இயர்ஸ் நம்ம சுகாதாரமா. 13வது என்னது படிச்சோம்? கிளைமேட் ஆக்ஷனா? எஸ்டிஜி கோல். ஓகே, அப்ப சுகாதாரத்தை நம்ம என்விரான்மெண்ட் அப்படியே பொல்யூஷன் பாதுகாத்துட்டே இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 இயர்ஸ் வரும். அப்படியே 1986ல இருந்து ஒரு 13 ஆட் பண்ணீங்கன்னா 1
999. 1999லேருந்து 13 ஆட் பண்ணீங்கன்னா 2012. 2012. ஓகேவா? 2012க்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும், அதனால ஸ்கீமையே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ 1986 மட்டும் நம்ம என்விரான்மெண்ட் ஆக்டோட ரிலேட் பண்ணி படிச்சோம்னா மீதியெல்லாம் ஈஸி. கிராமப்புற சுகாதார திட்டம் 1986, முழு சுகாதார இயக்கம்னு சொல்லுவாங்க, டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின். இதுதான் குரூப் 1ல 2025ல கேட்டிருந்தாங்களா, அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பென்ஷன் இதோட டிஎஸ்சின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின் இயக்கம். அடுத்து நிர்மல் பாரத் அபியான். அபியான்னா திட்டம்னா பிரச்சாரம் 2012ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுதான் நிர்மல் பாரத் அபியான் தான் என்னவா மாறுச்சு, ஸ்வச் பாரத் அபியானா மாறுச்சு 2014 ரூரல் ஏரியாவில். அப்போ இதெல்லாம் கிராமப்புறங்களில் கொண்டு வந்த திட்டம். அப்போ நகர்ப்புற சுகாதாரத்துக்கு வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கான்னா, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாகவே நிறைய திட்டங்கள் வந்துருச்சு நகர்ப்புறத்துக்காகவே. நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞருடைய நகர்ப்புற திட்டம், வேலைவாய்ப்பு திட்டம், எல்லாமே இந்த சுகாதாரத்தை பேஸ் பண்ணியே வரும். நகர்ப்புற வேலை வாய்ப்பும் சுகாதாரம் ரிலேட்டடா வருமா? நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அது சுகாதாரம் ரிலேட்டடா? நகர்ப்புற மேம்பாடாதான் இருக்கும், அது சுகாதாரத்துல வராது. அது சுகாதாரத்துல வராதா? ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்கு தானே? கனெக்ஷன் இல்லையா? இருக்கு. ஓகே, ரோடு போட்டா வறுமை குறையுமா ஸ்லம் கிடையாது? கிளியரன்ஸ் போர்டு. அதெல்லாம் சுகாதாரம் தானே. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு நகர்ப்புற மேம்பாடுன்னு மேம்படுத்துறது, ஸ்லம் கிளியரன்ஸ் ஸ்லம் ஃப்ரீ இந்தியாவா மாத்துறது. அப்ப அதை கிளியர் பண்ணி இங்க கொண்டு வந்துடுறாங்க, அந்த இடத்துல சுகாதாரம் மேம்படும். ஓகே, எல்லாமே உன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு தான் சோஷியல் இஷ்யூஸ்ல. ரோடு போட்டா பாவர்ட்டி குறையுமா குறையாதா? குறையும். குறையும். அப்ப ரோட் ஸ்கீம்ஸை பாவர்ட்டிக்குள்ள கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். கொண்டு வரலாம். ஓகேவா? இதுதான் சோஷியல் இஷ்யூ. எதனோட வேணாலும் ரிலேட் பண்ணலாம். அதை வச்சு நீங்க ரீசன் வந்து நீங்களா சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்ப இதுல நகர்ப்புற சுகாதாரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஜவஹர்லால் நேரு. இது நமக்கு நகர்ப்புற புனரமைப்பு திட்டம்னு சொல்லுவாங்க, ரீஜுவனேஷன் மிஷன். ரீஜுவனேஷன் நம்ம புனரமைக்கிறது, திரும்ப ரெனோவேட் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்வச் பாரத் அர்பன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்ருத் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நம்ம கொரோனா பீரியட்ல ஆத்ம நிர்பார், ஸ்மார்ட் சிட்டிஸ் பிளானு எல்லாமே நமக்கு நகர்ப்புறத்துக்கு எடுத்துட்டாலும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுல முக்கியமானது எதுவும் அதை மட்டும் என்னென்ன இதுக்குள்ள சுகாதாரத்துக்கு ரிலேட் பண்ண முடியுமோ அதை மட்டும் பார்த்துறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நமக்கு சிஆர்எஸ்பி, சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராம், பேர்லயே இருக்கு, மத்திய கிராமப்புற சுகாதார திட்டம். ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. சுற்றுச்சூழல் சட்டமும் இந்த திட்டமும் ஒன்னாதான் கொண்டு வந்தாங்க 1986. கவர்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் இதுதான், சானிடைசேஷன் ரிலேட்டடா. ஓகே, அப்ப அதுதான் என்னவா மாறுச்சு. இதுல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் திட்டத்துல சப்சிடி. அப்ப இருந்தே பாருங்க, தனிநபர் கழிப்பறைகள் கட்டுறதுக்கு, அப்ப இண்டிவிஜுவலா நம்ம டாய்லெட்ஸ் கட்டுறதுக்கு மானியம் சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க 80%. அப்ப 80%, 80ஸ்ல கொண்டு வந்த பிளானுக்கு 80% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல. அதுவே ரெண்டாவது ஸ்கீம் பாருங்க, அதனுடைய அப்கிரேட் வெர்ஷன் தான் வந்து டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின் சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு 13 ஆட் பண்ணுவோமா? அப்ப டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின்னா முழு சுகாதார இயக்கம். அப்ப முழு சுகாதாரம்னா மேல வந்து தனிநபர் கழிப்பறைகள் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன பண்றாங்க, டோட்டல்லாம் சொல்லிட்டாங்களா? அப்ப ஸ்கூல், காலேஜ் என்னென்னலாம் வந்து நமக்கு சோசியல் பப்ளிக் வந்து கூடுற இடங்கள், சமுதாய கூடங்கள் என்னென்னலாம் இருக்கு. 2012. ஞாபகம் இருக்கும். இப்ப சுற்றுச்சூழல் சட்டம் என்விரான்மெண்ட் ஆக்ட் 1986, சிஆர்எஸ்பியும் 86 தான். டிஎஸ்சியும் டிஎஸ்சி 1999ல இருக்கும். என்பிஏ வந்து நிர்மல் பாரத் அபியானா 2012. ஓகேவா? அப்ப அது டோட்டல் சானிடைசேஷன் கேம்பெயின்னா மொத்தமா நமக்கு சிஆர்எஸ்பில இருந்து அப்கிரேட் வெர்ஷன் தான் சொல்லியாச்சு.
நிர்மல் பாரத் அபியான்னா இதுல என்ன இன்னும் புதுசா கொண்டு வந்தாங்க? 10 இயர்ஸுக்கு டார்கெட் வச்சிருந்தோம். ஓகேவா? 2022க்குள்ள ரூரல் ஏரியால எல்லா பகுதியிலையும் நம்ம ஓப்பன் டெஃபகேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, 2022க்குள்ள 10 வருஷம் இலக்கு. 2012 தொடங்கின ஸ்கீமு 10 வருஷம் 2022 திறந்த வழி மலம் கழித்தல் இல்லாம இருக்கணும், சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தணும். 2022க்குள்ள எல்லா பக்கமுமே வந்து நம்ம கழிப்பிட வசதி, தனிநபர் கழிப்பிடத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இலக்கு. அதுக்கு மானியம் எல்லா பக்கமும் மானியம் கொடுத்துட்டே தான் வருவாங்க. அங்க இதுக்கு முன்னாடி எஸ்பிஎம் இன்னொரு ஸ்கீம் பார்த்தோம். என்ன ஸ்கீம்? எஸ்பிஎம் மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னோம். பாரத் சாக்ஷர் பாரத் மிஷன் பாரத் மிஷன் எந்த வருஷம்? 2009 இங்க என்பிஏ வந்து 2012னா அதே அப்படியே ரிவர்ஸ்ல 2021ல நிபுன் பாரத் அபியான்னு சொல்லுவாங்க. 2021 சாக்ஷர் பாரத் மிஷனும் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடா தான். இங்க நிர்மல் பாரத் அது எஸ்பிஎம் ஸ்வச் பாரத் மிஷனோட ரிலேட் பண்ணும். இங்க என்பிஏங்கிறது 2012னா அதே என்பிஏ இங்க வந்து நிர்மல் பாரத் அபியான்னா நிபுன் பாரத் அபியான் 2021. இதுவும் என்னதான் நம்ம இந்த ஸ்கீம் எதனுடைய, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். 3வது படிக்கிற குழந்தைங்களை 8 வயசுக்குள்ள அவங்க எண்ணறிவு எழுத்தறிவுலாம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை வந்து கத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்கீம்? எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும். ஓகே, இப்ப 5th வரைக்கும் இருக்கும். ஆமாங்க சார். 5th வரைக்கும். அப்ப 6th 6க்கு வேற வேற ஒரு scheme. அப்படியெல்லாம் ஒரு ஸ்கீம் இல்லை அப்படிங்களா? இருக்குங்க சார். 6 to 8 வரைக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு. எண்ணும் எழுத்தோடைய அப்டேஷன். என்னது? அடி தெரியல. புதுக்கோட்டையில ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்கீம் சார். ரீசெண்டா ஐயோ குரூப்ல அகல் விளக்கு ஸ்கீமா? அது வந்து பெண்களுக்காக. அது திறன் சார். கிரணா? திறன் கிரண். ஓகே, நான் சொல்லலைங்க, இதுல சொன்னாங்க. ஓகே, திறன் நிறை பள்ளிகள் அப்படின்னு தொடங்கியிருப்போம்ல, அதுதான் வந்து எண்ணும் எழுத்தோடைய அப்டேட் வெர்ஷன். 1வதுல இருந்து 3வது வரைக்கும் தொடங்கினாங்க 8 வயசுக்குள்ள. அதுக்கப்புறம் அதை 5th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6th இருந்து திறன் நிறை பள்ளிகள்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த நமக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து எந்த வருஷம் தொடங்கினது? 2022. 2022 சார். 22. எண்ணும் எழுத்தும் கண்ணெழுத்தகம் சொன்னது யாரு? எண்ணும் எழுத்தும் திருவள்ளுவர். திருவள்ளுவர். அப்ப அந்த ஸ்கீம் எங்க தொடங்கினாங்க? திருவள்ளூர்ல தொடங்கினாங்க. ஓகேவா? எண் எழுத்து 2 இருக்கா? 2/2/2022. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் தான் சொன்னது. ஜூலை ஜூன் 22. ஜூன் 13. ஜூனுங்களா? அது திட்டம் அறிவிச்சது ஒரு டேட்டு. ஆகஸ்ட் 3 ஒன்று சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்ட் ஒரு பக்கம் பண்ணாங்க. சரி, நீங்க ஜூன் 13ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் சொன்னாரு, அதனால திருவள்ளூர்ல தொடங்கினாங்க. இது வந்து 2022. ஓகே, இந்த ஸ்கீம் அதுக்கு முன்னாடி இந்தியால என்ன பேர்ல இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலா அது இந்தியாவுடைய ஸ்கீம் தான். அதான் நம்ம அதை அப்படியே பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல இல்லம் எண்ணறிவு எழுத்தறிவு 2மே கொடுக்குறோம். அது என்ன ஸ்கீம்னா நிபுன் பாரத் அபியான். ஓகேவா? நிபுன் பாரத் அபியான் 2021ல அதே 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேசிக் நம்ம என்னென்னலாம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், எண்ணறிவு எழுத்தறிவு கொண்டு வரணும். 3 to 9 வயசு, நம்ம 3 to 8 வயசு சொன்னோம். இவங்க 2026 to 27 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இலக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
இதே ஸ்கீம் தான் நிபுன் பாரத் அபியானுக்கு பதிலா எண்ணும் எழுத்தும் திட்டம்னு பேரை மாத்திக்கிட்டோம். இப்போ அது 21ல, நம்ம தொடங்கினது 22ல. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிர்மல் பாரத் சுகாதாரம். அப்போ பாருங்க, சுகாதாரமும் எஜுகேஷனும் ரெண்டும் ரிலேட் ஆகிட்டே இருக்கு. அங்கே எஸ்பிஎம்ங்கிறது 2 ஸ்கீம், ஸ்வச் பாரத் மிஷன் ஒன்று, இன்னொன்று சாக்ஷர் பாரத் மிஷன் ஒன்று. அது 2019, இது 14. அதே மாதிரி இங்கே என்பிஏங்கிறது நிர்மல் பாரத் அபியான், நிபுன் பாரத் அபியான். ஓகேவா? சார் நிபுன் பாரத் அபியான் இயர் என்ன சொன்னீங்க? புரியல 2011 எனக்கு சொல்லுங்க கேளுங்க. இல்ல நிபுன் பாரத் அபியான் இயர் 2011 தானே சொன்னீங்க? 21. 2021. ஓகே 11 போட்டேன். சாக்ஷர் பாரத் மிஷன் தான் 2009. ஓகே சார். ஓகே, அடுத்து இதுவும் அதே தான். நம்ம நிர்மல் பாரத் அபியான் என்னென்ன ஸ்வச் பாரத் இருக்கோ அதோடைய இலக்குகள் என்னென்ன வச்சிருக்கோமோ அதே ஸ்கீம் தான். ஏன்னா அதுதான் நிர்மல் பாரத் அபியானா நமக்கு என்னவா மாறுச்சு, ஸ்வச் பாரத் அபியானா மாறுச்சு. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திட கழிவு மேலாண்மை, இது எல்லாமே எது மூலியமா? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்கன்வாடிகள்ல இது எல்லாமே சுகாதாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற இலக்கு. இதே கான்செப்ட் தான் நமக்கு. நிர்மல் பாரத் அபியான ஞாபகம் வச்சா அதே தான் ஸ்வச் பாரத் மிஷன். அவ்வளவுதான். இதை எதன் மூலமா செயல்படுத்துறாங்க? இந்த தனிநபர் கழிப்பறைகள் கட்டுறது எல்லாமே. தூய்மை இந்தியா திட்டமா? எம்ஜிஎன்ரேகா. நம்ம எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ். எம்ஜி நரேகாவா சார்? காந்தி எம்ஜிஎன்ரேகா சொல்லுவோம்ல நம்ம, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கேரண்டி ஆக்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2005. 2006 6 5 ஆக்ட் 5 தான் வந்திருக்கு. ஆக்ட் 6ல நேம் தான் மாத்திருப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் காந்தி நேம் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படியா? 5 சார் இம்ப்ளிமெண்ட் 6ல நேம் சேஞ்ச் நேம் வந்து பண்றாங்களா? 9ல நேம் 2009ல சேஞ்ச் பண்றாங்களா? மாத்திருப்பாங்க சார். 2009ல மாத்திருப்பாங்க. ஓகே, ஆக்ட் வந்து 2005, லான்ச் வந்து ஸ்கீம் வந்து 2006 February 2. சேஞ்ச் 2009. ஆமா, நேம் சேஞ்ச் வந்து அதாவது நம்ம நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தியை சேர்த்தது 2009. அப்ப அதுக்கு கீழே தான் நமக்கு தனிநபர் கழிப்பறைகள் கட்டுறது எல்லாமே. மேக்சிமம் இந்த ரூரல் வறுமை ஒழிப்பு, இந்த மாதிரி கிராமப்புற சுகாதார திட்டம் எல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்துடும். பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ், சானிடைசேஷன் எல்லாமே மோஸ்ட்லி இந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும் நம்ம ரூரல் ஏரியாஸ்ல. பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் யாருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது? சார் யாருங்க? சார் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். டிபார்ட்மெண்ட் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஹோம் மினிஸ்ட்ரியா சார்? மனிதவள இவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன திட்டம் அப்படின்னா, நமக்கு இதுல சிறப்பா நிர்மல் பாரத் அபியான்ல சிறப்பா செயல்படுற கிராமங்களுக்கு அவார்டு ஒன்று தருவாங்க. என்ன அவார்ட்? அப்படியே என்ன ஸ்கீமோ அது பேர்லயே நிர்மல் கிராம் புரஸ்கார் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது 2012ல கொண்டு வந்தாங்க. 14ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கீமை. ஏன்னா 14ல நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்வச் பாரத் மிஷன் வந்து தொடங்கிட்டோம் 2014ல. ஓகே, ஸ்வச் பாரத் மிஷன் அப்படியே நிர்மல் பாரத் அபியானுடைய இன்னும் ஒரு சில அப்டேஷன் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணதுனால தொடங்கப்பட்டது தான் இது. பெருசா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது.
அதே ஸ்கீம் தான். அக்டோபர் 2 நமக்கு 2014 தொடங்கினது தான். இதுவும் என்னதான் நோக்கம், நமக்கு என்ன ஸ்கீம் படிக்கிறோம்னா அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன டார்கெட் வச்சிருக்கோம், உள்ள ஏதாவது ஸ்பெஷலா டேட்டா ஏதாவது கொடுத்துருக்காங்களா, என்ன டிபார்ட்மெண்ட் வந்து பண்றாங்க, இது நார்மலா இதை மட்டுமே ஞாபகம் வச்சோம்னா போதும். ஃபுல்லா என்னென்ன எல்லாமே எல்லாம் படிக்க வேண்டியதுல. ஓகே, என்னென்ன உள்ள இருக்கு நம்மளுடைய இதோடைய ஸ்பெஷலைசேஷன், இதோடைய நோக்கம்னு பார்த்தாலும் அதே ஓப்பன் டெஃபிகேஷன் தான். திறந்த வழி மலம் கழித்தல் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். உருவாக்கிட்டோமா? உருவாக்கிட்டோம். ஓகே. அடுத்து தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டுறாங்க, டாய்லெட்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 1986 இருந்து 80% மானியம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப 12,000 ரூபாய் அதுக்கான மானியம் கொடுக்குறோம். இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரியும். அதுக்கப்புறம் இப்ப கூட இருக்கல கழிப்பறைகளுடன் வீடு, தமிழ்நாட்டோடைய ஸ்கீம் எது? இப்படி ஒரு ஸ்கீம் இல்லையோ? இதே ரூரல் டெவலப்மெண்ட் கனவு இல்ல திட்டம். கலைஞருடைய கனவு இல்லம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஓகே, முடிச்சிட்டாங்க. 1 lakh கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் அதை போட்டோ எடுக்கிறேன், எங்க வில்லேஜ் எல்லாம் இருக்கு. கலைஞருடைய கனவு இல்லம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்ப தொடங்கினாங்க இந்த திட்டம்? 2022 22 23 சார். 23 சரி, அதை யோசிச்சு சொல்லுங்க, இதெல்லாம் கேட்பாங்க. 2014 கனவு இல்லம் திட்டம் 2024 24 தான் அனௌன்ஸ் பண்ணதே. எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்காங்க? 2030. 2030 6 வருஷத்துக்குள்ள 8 லட்சம் வீடு கட்டுறதா இலக்கு வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்கு 8 எவ்வளவு? லட்சம் பேர் 3 லட்சமா? 3.5 lakh சார். 3.5 lakh. ஓகேங்களா. 361 வந்து ஸ்கொயர் மீட்டர் தான், ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். 360 ஸ்கொயர் ஃபீட் தான். ஒரு சென்ட் கூட இருக்காது, அதை விட கம்மி தான். அப்ப அதுக்கும் மேல வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சிவ்ல அதை வீட்டை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே தான் இங்கேயும் வந்து தூய்மை இந்தியா திட்டமும் அதே தான். தனிநபர் இல்ல கழிப்பறை இங்க எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அந்த சுகாதார வள மையங்களை உருவாக்குறதுக்கு. அங்கங்க சமுதாய கூடங்கள், அந்த பூங்கா, பார்க்கு எல்லாமே வந்து சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கிக்கலாம். அதே திரவ கழிவு மேலாண்மை தான், புதுசா எதுவும் இல்லை. எந்த ஸ்கீம்குள்ள இதை கொண்டு வந்து செயல்படுத்துறாங்க? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம். ஓகே, வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், கேரண்டி ஸ்கீம்னு சொல்லிட்டாங்களா, அதே ஸ்கீம் தான். ஒரே டேட்டா தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஸ்கீம்லயும் உள்ள மாறிட்டு இருக்கும். அது தொடங்குனது நோக்கம், இலக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சொல்லுங்க சார். எம்ஜி நரேகா ஸ்டார்டிங் இயர் சார்? 2006 திட்டம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 2005, ஸ்கீம் கேட்டாங்கன்னா 2006, நேம் சேஞ்ச் கேட்டாங்கன்னா 2009. மகாத்மா காந்தின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க உள்ள, சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த எம்ஜி ரேகா நம்ம அது உள்ள அந்த திட்டத்துக்கு கீழே தான் இது செயல்படுத்துறாங்க. ஸ்வச் பாரத் மிஷனே 2 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க, 2 பார்ட்டா. ரூரல் ஏரியா ஒன்று, அர்பன் ஏரியால ஒன்று செயல்படுத்துறாங்க. ரூரல் ஏரியா நமக்கு 2014 முன்னாடியே தொடங்கிட்டாங்க. October 2 எத்தனை 5 years வந்து டார்கெட் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோமா? காந்தியோட 150வது பிறந்தநாள் October 2, 2019. ஓகே, இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமா? 2014 தொடங்கினது, அதோடைய சுகாதாரம் 2019 மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 100% நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ODF ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. என்னது? டிஃபிகேஷனா? எந்த வருஷம் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 2016. ODF அப்படிங்கிறது 16. 2016 தான் நம்ம ODF அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்ப இருந்தே இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2019 SBM 1 மூலியமா அதை ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்வச் பாரத் மிஷன் 1ல. ஓகே, அப்ப எவ்வளவு கழிப்பறைகள் கட்டணும்னு நம்ம இலக்கு வச்சோம்? 10 கோடி கழிப்பறைகள் இலக்கு வச்சோம். அதையும் வந்து ரீச் பண்ணிட்டோம். 6+ lakh வந்து நம்ம ஓப்பன் டிஃபிகேஷன்
ஸ்டேட்டஸ் வந்து வாங்கிட்டாங்க. 6 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள் ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் வாங்கிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்து இருந்திருப்போம். எல்லா வேர்ல்டு ஆர்கனைசேஷனும் நம்மளை வந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம யூனிசெஃப்ல இருந்து WHO இருந்து எல்லாருமே. அடுத்து ஓப்பன் டிஃபகேஷன் பீப்புள்ஸும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. நம்ம தான் வயிற்றுப்போக்குல இறப்புல நம்ம தான் டாப்பா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியான்னு தான் பார்த்தோம். அது ரெடியூஸ் ஆச்சு. அதனோட உயிரிழப்புகளும் நம்ம குறைய ஆரம்பிச்சு. ஓகே, இன்னொன்னு இது ரிலேட்டடா இன்னொரு ஸ்கூல் கூட நம்ம தொடங்கணும். என்னது? ஸ்வச் தனிநபர் அந்த கழிப்பறைகள் ஸ்கூல். எஸ்பிஎஸ்வி ஓகே, ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயா வருஷம் தொடங்கினாங்க இந்த ஸ்கீம். 2014. எல்லா ஸ்கூல்லையும் தனிநபர் இல்ல கழிப்பறைகளோடு, அதாவது தனிநபர் கழிப்பறைகளோடு கூடிய பள்ளி ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயா 2014 தொடங்கினாங்க. ஐநா இலக்கு நம்ம தனிநபர் சுகாதாரம் எல்லாமே எந்த இலக்கு? 2030 6.6 சொன்னோமா, அதுல பர்டிகுலரா 6.2 அப்படிங்கிறது 2030 நம்ம அடையணும்னு சொல்லி இலக்கு வச்சிருந்தோம். ஆனா 11 இயர்ஸ் முன்னாடி 2019 ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வந்து ரூரல் ஏரியால இந்த சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கு. அதே எவ்வளவு அமௌண்ட் நம்ம 2019 இலக்கு வச்சோம், அது 2 எல்லாம் தொடங்கணும். ஸ்வச் பாரத் மிஷன் 2, அதுவும் ரூரல் அர்பன் 2ஆ பிரிச்சோம். அதே தான் திரும்ப. அது இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, 2019 என்ன பண்ணணும், ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் வாங்கணும். அதை வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்வச் பாரத் மிஷன் 2 உடைய இலக்கு. அப்ப நம்ம தூய்மை இந்தியா திட்டம் 2 அது தொடங்கினது 2020. அதே 5 வருஷம் 2025 வரைக்கும் தான். ஆனா அதனுடைய இலக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, தூய்மை இந்தியா திட்டம் 1ல என்ன வந்து ஸ்டேட்டஸ் அடைஞ்சோம், ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் அடைஞ்சோம், அந்த ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ்ங்கிறது தக்க வச்சுக்கணும். அதுதான் 2வது திட்டத்துடைய இலக்கு. ரிமைனிங் அதே தான். திட திரவ கழிவு மேலாண்மை சுகாதார வள மையங்களை உருவாக்குறது இலக்கு வந்து 2025க்குள்ள. இன்னொன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம், நம்ம ஓடிஎஃப்ல இருந்து ஓடிஎஃப் பிளஸ்ஸா மாறணும். ஓகே, நம்ம ஓடிஎஃப்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ, திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத பகுதியை உருவாக்கணும். ஓடிஎஃப் பிளஸ்னா அதை தக்க வச்சுக்கிட்டு அந்த கழிப்பறைகளை பராமரிக்கணும். அதே ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அந்த பராமரிப்பு எப்பவுமே எல்லா வசதிகளோடு இருக்கணும். நம்ம அதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். அந்த செப்டிக் டேங்க்ஸ் வந்து எல்லாமே வடிகால் வசதியிலிருந்து சுத்திகரிச்சு நம்ம சானிடேஷன் ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ். எல்லா பக்கம் அதை மெயின்டைன் பண்றாங்கன்னா ஓடிஎஃப் பிளஸ். ஓப்பன் டெஃபகேஷன் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நபர்கள்லாம் ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் 2016 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸ்வச் பாரத் மிஷன்ல ஓடிஎஃப் அடைஞ்சிட்டோம். ஸ்வச் பாரத் மிஷன் 2ல ஓடிஎஃப் பிளஸ்ல, அதாவது ஓடிஎஃப்ல இருந்து ஓடிஎஃப் பிளஸ்ஸா மாறணும் 2025க்குள்ள. திரும்ப ஒரு 5 வருஷம் இலக்கு. 2014 to 19 5 வருஷம் இலக்கு. அடுத்து 2020 to 25 5 வருஷம் இலக்கு. எவ்வளவு காசு தந்தாங்க மானியம்? 12,000 ரூபாய் கொடுத்தாங்க. நிர்மல் பாரத் அபியான் திட்டம் இந்த வருஷம் 2012. நிபுன் பாரத் அபியான் 2021. சாக்ஷாத் பாரத் மிஷன் 2009. சிஆர்எஸ்பி 1999. என்பிஏ 2012 எந்த வருஷம் இலக்கு வச்சிருந்தோம்? 2022. 10 இயர்ஸ் இலக்கு வச்சிருந்தோம். ஓமிகங்க 2007. 14 ஓகேவா? ஸ்வச் பாரத் வந்து ஒன்னா தானே தொடங்கணும்னு பார்த்தோம். ஆமாங்க சார். ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் 2016. ஆறு ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்மளுடைய ரேஷியோ எவ்வளோ பார்த்தோம்? என்னங்க சார்? பாலின விகிதம். கேட்கல. பாலின விகிதம் 996 தமிழ்நாடு 940. SHS கடைசி சர்வே 2018 to 21. 1020. 1020. ஓகே, 1020. 10 20 1000ல இருந்து அதாவது 1000க்கு 1020 இருக்குன்னு பார்த்தோம். எடை குறைவு அதிகமா இல்ல வளர்ச்சி குறைவு அதிகமா இருக்கு? வளர்ச்சி அதிகம். வளர்ச்சி அதிகம், எடை குறைவு. ஓகே, வளர்ச்சி அதிகம்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா எடுத்துக்கூடாது. அதாவது பர்சன்டேஜ்ல வளர்ச்சி குறைவுங்கிறது தான் அதிக பர்சன்டேஜா இருக்கும், எடை குறைவுங்கிறது கம்மியான பர்சன்டேஜா இருக்கும். 35%, 32%, 32. ஓரளவு அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்த சோகை எவ்வளவு இருக்கு? 57%. ஓகே, 57%. ஆக்சுவல் டிஎஃப்ஐ எவ்வளவு இருக்கணும்? 2.1. ஓகே, 2 வந்து இருக்கு. ஓகேவா, 2.1 இருக்கணும். 2 தான் வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் ரூரல் எப்ப ஃபர்ஸ்ட்? 1986. 1956. ஸ்வச் பாரத் மிஷன் ரூரல்ல 2014 எப்பனாலும் 2014 தான். ஓகேவா, நமக்கு WHO எப்ப தொடங்கினாங்க? 1948. April 7. ஓகே, நிலையான வளர்ச்சி இலக்கு டார்கெட் நம்ம என்ன வச்சிருக்கோம் சுகாதாரத்துக்கு? 2030. சவுண்ட் பயங்கரமா கேக்குது, மியூட் பண்ணிக்கோங்க. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. வளர்ச்சி இலக்கு SDG கோல் சுகாதாரத்துக்கு 6. ஓகே, 6 தானே தண்ணி சுகாதாரமான சுத்தமான குடிநீர் சுகாதாரம் பார்த்தோம். 2030 வேர்ல்டு ஹெல்த் டே வந்து April 7 பார்த்தோம். டோட்டா ஆக்ட் எப்ப பார்த்தோம்? 1994. 1994. ஓகே ஓகே, இல்ல இது வந்து தோட்டா ஆக்ட், இந்தியன் கவர்மெண்டோட. டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த வருஷம் 2014. இல்ல, அந்த உறுப்பு மாற்ற தினமா தான் நம்ம அந்த டேட்டா வச்சிருக்கோம். ஓகே. ஓகே, அதுல நகர்ப்புறம் நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் 2 உடைய நகர்ப்புறம் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் 1க்கும் 2க்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. திரும்ப இதே ஸ்கீம் தான், அதே 12,000 ரூபாய். உரங்கள் இதுல வந்து நிறைய மேன்யூஸ், நம்ம நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் கிரியேட் பண்றோம். இதுல கிடைக்கிற குப்பைகள் இதெல்லாமே வச்சு அது ஒண்ணுதான். கோபர்னு கோபர் கேஸ் படிச்சிருக்கோம்ல. ஓகே, நம்ம மாட்டோடைய சாணத்துல இருந்து எரிவாயு தயாரிக்கிறது. அது வந்து ஸ்வச் பாரத் 2ல ரூரல் ஏரியால பண்றாங்க. புதுசா அப்டேட் பண்ணிருக்கிறதுனா கோபர்தன் மட்டும்தான். ஓகேவா, அதுக்கப்புறம் இதோடைய ஷேரிங் பெருசா ஒண்ணும் இல்லை. 60-40, 90-10, 100%. இது எதை வச்சு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம பார்த்துருந்துருப்போம் 350 என்ன ஆர்டிகல். அஸ்ஸாமுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அப்படியே படிச்சது இல்லையோ? அஸ்ஸாமுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது
என்ன மேடம் சிறப்பு அந்தஸ்துலாம் இன்னும் போலையோ? எடுத்துட்டு ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துறேன். வர மாட்டேங்குது. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசோக் மதி சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? சிறப்பு அந்தஸ்து மாநிலம் அஸ்ஸாமுக்கு. ஏபிசி லைன் கொடுத்துருக்காங்க சார். ஓகே, அதுல அஸ்ஸாமுக்கு பி. ஏபிசி சியா, ஏவா பியா சியா டியா? பி 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 தான் வரும். ம் பாம்பேவா? பாம்பேவா டெல்லி? பாம்பே ஆர் டெல்லி? பாம்பே 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 பிரெட் அண்ட் ஜாம். ஓகேவா? அஸ்ஸாம். சி வந்து தமிழ்ல படிச்சிருக்கோம்ல, சி மணி. சி மணி படிச்சிருக்கோம் எழுத்தாளர். அப்ப சி மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி வந்து ஆந்திரா. ஈனா எஜுகேஷன். அந்த ஆந்திராவுடைய யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்க முடியும் வேற மாதிரி ஒரு சில ஆக்ட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப் வந்து சிக்கிம். ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டா சிக்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஜி கேர்ள்ஸ் அண்ட் மிஸ். ஓகேவா? கேர்ள்ஸ் தான் மிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்ப மிசோரம். ஹெச் வந்து அருணாச்சல் பிரதேசம். ஓகே, ஹெச்னா நம்ம தும்மல் சொல்றல, அதான் அருணாச்சல் பிரதேஷ். அருண் ஐஸ்கிரீம் ஏதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் ஐ ஐ வந்து கோவா. கோவா. ஐ கோவாக்கு போறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே நம்ம ஜே வந்து கர்நாடகா, அதனால கர்நாடகா. அதுக்கப்புறம் இருக்கா? அவ்வளவுதானே இல்லையா? ஓகே, இப்போ ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் கேட்டு இருந்திருப்பாங்க. பீகார், தெலுங்கானா, அவங்கெல்லாம் கேட்டு இருந்திருப்பாங்க. இருக்கிறத முதல்ல படிச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் தான், இதை பொறுத்து தான் நம்மளுடைய எவ்வளோ ஃபண்டு ஷேர் பண்றது அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் நார்த் ஈஸ்ட் மேக்ஸிமம் எல்லா ஸ்கீமுக்கும் 90-10 வந்து ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க. ரிமைனிங் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் மற்ற பக்கம் எல்லாமே 60-40 ஷேர் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் உள்ள ஸ்டேட்ஸுக்கு, நார்த் ஈஸ்டர்ன்ஸுக்கு இதெல்லாமே 90-10. யூனியன் டெரிட்டரி ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அதனால 100% வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப நம்ம ஸ்வச் பாரத் 2ல என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்க வந்து 6 lakh plus வில்லேஜஸ் ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் வாங்கணும். 10 crore கிட்ட டாய்லெட்ஸ் வந்து கட்டியாச்சு. கிராமப்புற சுகாதாரம் 100% வந்து ரீச் பண்ணோம். அந்த ஓப்பன் டிஃபெகேஷன் பீப்புளோடைய கவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க கிராமப்புறத்துல 2ல ஓடிஎஃப் பிளஸ் 100% வாங்கிட்டோம்னா கிடையாது, 75%. அதுக்கப்புறம் அங்க 6 லட்சம் கிராமங்கள் அச்சீவ் பண்ணோம்னா இங்க 4 லட்சம் கிராமம் தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஓடிஎஃப் பிளஸ், ஓடிஎஃப் கிடையாது. அர்பன்னா ஃபர்ஸ்ட் ரூரல் தொடங்கினாங்க 2020ல. அர்பன்ங்கிறது அடுத்த வருஷம் 21 October 1லயே தொடங்கிட்டாங்க. இதுவும் 5 வருஷம் தான். 21ல இருந்து அப்படியே 5 ஆட் பண்ணோம்னா 26 வரைக்கும். இதுல என்னன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புதுசா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்காங்கன்னா, அதே திரவ கழிவு மேலாண்மை தான். ஓடிஎஃப் பிளஸ்ல இருந்து ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு நம்ம மாறணும். ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, எஸ்யூபியோடைய பயன்பாட்டு யூசேஜை குறைக்கணும். சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்ஸ் எப்போ வந்து பேன் பண்ணாங்க? 2019 Jan 1ல வந்து இவங்க சிஎம் இபிஎஸ் அவங்க இருந்தப்ப பேன் பண்ணி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதுக்கு பதிலா இன்னொரு திட்டம், மீண்டும் மஞ்ச பை திட்டம்னு தொடங்கினாங்க. இந்த வருஷம் 2021 டிசம்பர் 23 மீண்டும் மஞ்ச பை அப்படிங்கிற திட்டம் வந்து நம்ம கொண்டு வந்தோம். எஸ்யூபி பேன் பண்ணது 2019ல. அப்ப அதை தான் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது திட்டத்துல தொடங்கினாங்க. ஓகேவா? இதுல 4000 வில்லேஜஸ் வந்து ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் வாங்கணும். இதே 3000 வந்து ஓடிஎஃப் பிளஸ்ல இருந்து ஓடிஎஃப், அதாவது 3000 ஓடிஎஃப் பிளஸ், 1000 வந்து ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ். ஓகேங்களா? இப்போ ஓடிஎஃப் மாறி இருக்கிறது 4000, ஓடிஎஃப் பிளஸ்னா 3000, ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ்னா 1000. இந்த அளவு ரொம்ப டெப்த்தாலாம் தேவையில்லை, இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசியா இந்த ஸ்கீமோட முடிப்போம். ஏன்னா ரூரல் சானிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
என்னன்னா 2019 தான் டார்கெட் அச்சீவ் பண்ணணுமா? ஸ்வச் பாரத் மிஷனுடைய டார்கெட் 2019 அச்சீவ் பண்ணணும். அதை தக்க வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம். அதுதான் ஸ்வச் பாரத் 2. ஆனா அந்த மெயின்டைன் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது தான் நம்ம ரூரல் சானிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. 2019 29 வரைக்கும் 10 இயர்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதே தான் தூய்மை இந்தியா பாரத் திட்டத்தினால அடைஞ்ச தூய்மையை 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி யுக்திகள் தான் இந்த திட்டம். என்ன டிபார்ட்மெண்ட் முன்னாடியே பார்த்துட்டோம், சுகாதாரத்துறை மற்றும் குடிநீர். இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணது. ஓடிஎஃப் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முடித்து விடலாமா? ஓகே, கொடுத்துருங்க.